வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 32. காலையில் வந்திருந்த தினசரியின் முதல் பக்கத்தில் கொட்டை எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருந்த தலைப்பை அம்புஜம் திருப்பி திருப்பி வாசித்தாள். சரபோஜி கெமிக்கல் ஒர்க்ஸின் கையாடல் கேஸில் ஜெகநாதன் நேற்று சாயங்காலம் ஜாமீனில் விடுதலை அடைந்தார். கேஸ் 12ஆம் தேதி அன்று தொடங்கப்படும் என்ற விஷயத்தை படித்ததும் அவள் மனதிலே பெரும் சாந்தி ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாகவே அம்புஜத்திற்கு திடீரென்று உலகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டிருந்தது. தன் கணவன் ராமநாதன் தனக்கு ஏதோ துரோகம் செய்கிறான் என்ற ஒரு சந்தேகம் அவள் மனத்தில் குடிபுகுந்து பல நாட்களாயின. அன்பு கொண்ட உள்ளத்தினர் இருவரிடையே சந்தேக பேர் நுழைந்து விளையாட ஆரம்பித்து விட்டால் அதற்கு பின்பு மனதில் அமைதி ஏது, வாழ்க்கையில் ஆனந்தம் ஏது? ஹேமலதா தனது மோக வலையிலேயே ராமநாதனை தன்னிடமிருந்து விலக்கி இழுத்து செல்கிறாள் என்கின்ற சந்தேக பேய்தான் அம்புஜத்தின் இருதயத்திற்குள் தனது கோர தாண்டவத்தை ஆரம்பித்து விட்டது. நிம்மதியற்ற அவள் மனம் தத்தளித்து கொண்டிருந்தது. அந்த சமயம் தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவு செய்ய வந்தவள் போன்று சந்திரா அன்று திடீரென்று வந்தாள். ஜெகநாதன் கைதியான விஷயத்தை கணவன் மூலமாக உடனே அறிந்த அம்புஜம் தன் சிநேகிதியின் பொருட்டு வருந்தியவளாய் அவளுக்கு தேர்தல் சொல்லும் வகை என்ன என்று சிந்தித்து கொண்டிருக்க தானாகவே சந்திரா அன்று பகல் அவள் வீட்டிற்கு வந்தாள். அம்புஜத்திற்கு சிநேகிதியின் வரவு மிக்க ஆச்சரியத்தை அளித்தது. அம்புஜம், இது சமயம் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உணர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டு சந்திரா சிநேகிதியின் கைகளை பிடித்து கொண்டாள். அம்புஜத்திற்கு சிறிது நேரம் பேசவே இயலாது போய்விட்டது. என்ன உதவியானாலும் சரி சந்திரா, உனக்கு இல்லாதது இங்கொன்றும் இல்லை, நிச்சயம் என அன்புடன் பகர்ந்தாள் அம்புஜம். அதன் விளைவாக அம்புஜம் ராமநாதனிடம் கொண்டிருந்த மனத்தாங்களை மறந்து பழைய முறையிலேயே சகஜமாக பழக நேரிட்டது. தன் சிநேகிதியின் கணவனை ஜாமீனில் விடுவிப்பதற்காக சகல முயற்சிகளையும் மறுவார்த்தையின்றி ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருந்தாள். ஜெகநாதன் மீது எத்தனை அன்பு வைத்திருந்தால் சந்திரா தன் மதிப்பை விட்டுவிட்டு அவன் பொருட்டு பிறர் தயவை நாடியிருப்பாள். ஆச்சரியம்! காதல் என்பதற்கு எத்தனை மதிப்பு, அதன் சக்திதான் என்ன? ஜெகநாதனை போன்ற கெட்ட மனிதனை சந்திரா போன்ற தூய உள்ளம் கொண்ட பெண் காதலிக்க முடியும் என்பதை சாதாரணமாக ஒப்புக்கொள்ள முடியுமா என்று பலவாறு சிந்தித்து கொண்டிருந்த அம்புஜத்தின் முன் வேலைக்காரன் வந்து, உங்களை காண யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க என்றான். சந்திரா தான் வந்திருப்பாள் என நினைத்த அம்புஜம் ஆவலுடன் எழுந்திருந்து முன்ஹால் பக்கம் சென்றாள். சிநேகிதிக்கு பதிலாக ஹேமலதா அங்கே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவள் ஒரு கணம் திடுக்கிட்டு விட்டாள். மனதில் பொங்கி எழும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த இயலாத அவள், உங்களுக்கு என்னிடம் ஆக வேண்டிய காரியம் என்னவோ என்று கடுமையாக கேட்டாள். உங்களிடம் ஒரு காரியமாகத்தான் வந்தேன் என்று புன்னகை செய்தாள் ஹேமலதா. இந்த ஒரு போக புன்னகையினால்தான் என் கணவனின் மனதில் சொக்குபடி தூவிக்கிறாள் என மனதில் எண்ணியவளை அம்புஜம், என் கணவரை அல்லவா பார்க்க வந்திருப்பீர்கள், என்னிடம் ஒரு காரியமாக வந்ததாக தவறி சொல்லுகிறீர்களே என கோபமாகவும் ஏகத்தாளமாகவும் கேட்டுவிட்டு அங்கிருந்த நாட்காலி ஒன்றில் உட்கார்ந்தாள். ஹேமலதா பதிலுக்கு கலகலவென்று சிரிப்பதைக் கண்டு கலங்கி போனாள் அம்புஜம். ஸ்ரீமதி அம்புஜம் அவர்களே, புரிந்தது என்னை பற்றிய தங்களுடைய அபிப்பிராயம். உங்கள் கணவரை நான் என் வலையில் இழுத்து கொள்வதாக தாங்கள் தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிரித்தாள். அவளது ஆர்ப்பாட்டமான பேச்சுக்களையும் சிரிப்பையும் கண்டு சகியாத அம்புஜம் மரியாதை போர்வில் நின்று வெளிப்பட்டு, போதும் நிறுத்து, உன் சாகச நடிப்பை. உன்னை தப்பாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாகவே புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் இல்லாத சமயங்களில் அவரை பார்க்க நீ வந்ததையும் அவரிடம் பேசியதையும் நான் காதாலேயே கேட்டேன். இவ்வளவு படித்திருந்தும் உன் நடத்தை படித்த பெண்களுக்கே தலைக்குனிவு ஏற்படுத்தக்கூடியது. உன் போன்ற சில ஸ்திரீகளுடைய செய்கையினால் படித்த பெண்களே இப்படித்தான் என்ற அபவாதம் அனாவசியமாக ஏற்படுகிறது. இன்னொருத்தியின் புருஷன் மீது நேசம் கொள்வதின் முடிவென்ன? அந்த குடும்பமும் சீர்கெட்டடைகிறது. இதோ உனது செய்கையினால் என் வீட்டில் நிலையில் இருந்த அமைதி சிதறிவிட்டது. என்னிடமிருந்து அவரை நீ பிரித்தால் நீ நன்றாகவே இருக்க மாட்டாய். ஒரு பெண்ணின் கண்ணீரின் மேல் கட்டப்படும் உன் காதல் கோட்டை ஒரே நொடியில் இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிடும் என்ற ஆத்திரம், கோபம், துக்கம், பொறாமை முதலிய உணர்ச்சிகளால் தூண்டப்பட்ட அம்புஜம் படபடப்பாக வார்த்தை மாறி பொழிந்தாள்.
அவ்வளவையும் கேட்டு கொண்டிருந்த ஹேமலதா மிகவும் அமைதியான குரலில், அம்புஜம், நீங்கள் தப்பாக என் மீது கொண்ட சந்தேகத்தின் விளைவாக உணர்ச்சி வசப்பட்டு மரியாதை தவறி பேசுகிறீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை நான் மிகவும் மதிக்கிறேன். ஏனெனில் உங்களைப் போன்றுதான் என் சகோதரியும் மனவீழ்ச்சிகளை அடக்க முடியாதவளாய் ஏக்கத்தினால் உருகி உயிரை விட்டாள் என்றால் திடீரென்று. உன் சகோதரியை பற்றியும் உன்னை பற்றியும் பேசிக் கொண்டிருக்க எனக்கு அவகாசமில்லை. போதும் உன் சிநேகிதம். நீ என் வாழ்க்கையில் குறுக்கிடாதிருந்தால் அதுவே எனக்கு பெரிய உபகாரமாகும் என்று கோபத்துடன் மொழிந்து கொண்டே அம்புஜம் நாட்காலியிலிருந்து எழுந்தாள். உங்களிடம் நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. கோபப்படாத அமைதியுடன் கேளுங்கள். உங்கள் கணவன் மீது நான் அன்பு கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அது சரியல்ல. அவரை விஷம் என நான் வெறுக்கிறேன். உங்களுடைய உத்தம கணவன் என் சொந்த சகோதரிக்கு துரோகம் செய்துவிட்டு இங்கே ஓடி வந்து மறைந்து கொண்டிருக்கும் விஷயம் உங்களுக்கு தெரியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகாயத்தின் உயரத்தில் வைத்து நீங்கள் பூஜிக்கும் உமது கணவர் உங்களை மணந்து கொள்வதற்கு முன்பு என் சகோதரியிடம் காதல் நாடகம் நடத்தி அவளை கைவிட்டு வந்த கயவர் என பல்லை கடித்தாள் ஹேமலதா. படியர் என சமற்றியனால் யாரோ தன் தலை மீது ஓங்கி அடிப்பதை போன்ற ஒரு பிரம்மை அம்புஜத்திற்கு ஏற்பட்டது. பொய் பொய், வீணாக அவர் மீது தோஷம் கற்பிக்கிறாய். நீ உன் வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன் என்றால் அவள் பதிலுக்கு கோபத்துடன். எந்த ஸ்திரியாவது தன் கணவன் கெட்டவன் என்பதை பிறர் சொல்ல ஆமோதிப்பாளா? அது பெண்ணின் மனத்தின் பல நாள் தோன்றி கொண்டிருக்கும் ஒரு பலகீனமாயிற்றே. நான் உமது கணவன் மீது சாட்டும் குற்றத்திற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. அவைகளை பார்த்த பிறகு தங்களின் அபிப்பிராயம் கட்டாயம் மாறும் என ஏகத்தாளமாக கூறிக்கொண்டு கையில் இருந்த அழகு பையை திறந்தாள் ஹேமலதா. அதில் இருந்த கட்டு காகிதங்களை எடுத்து முன்னிருந்த மேஜை மீது விசிறி போட்டுவிட்டு இவைகளை படித்து பார்த்த பிறகு பேசலாம் என்றாள். ஆத்திரம் மிகுந்த அம்புஜம் அவைகளை எடுத்து விரித்து பார்த்தாள். அவைகள் யாரோ ஒரு பெண்ணுக்கு அவளது கணவன் எழுதிய காதல் கடிதங்களாக இருந்தன. பீரிட்டு எழுந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டு இவைகளை என் கணவர் தான் எழுதியது என்று எப்படி சொல்வது என்று தடுமாறினாள் அவள். வேஷ், அதுதான் சரி. போட்டீர்களே ஒரு போடு. உங்கள் கணவரின் கையெழுத்தை கூட நான் காப்பி அடித்து கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறீர்களா? சந்தேகம் இருந்தால் அவரிடமே காட்டுங்கள் இவைகளை. என்னிடமிருந்து திரும்ப வாங்கிக் கொள்வதற்கு அன்று ஒரு நாள் அவர் எப்படி கெஞ்சினார் தெரியுமா? இவைகளுக்கு பணம் கூட தருவதாக பேரம் செய்தார். மதிக்க முடியாத விலை உயர்ந்த இவைகளை உங்களுக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன் என விஷமாக கூறிக்கொண்டு ஹேமலதாவும் ஆசனத்தை விட்டு எழுந்தாள். அவளது பரிகாச வார்த்தைகளினால் புண்பட்ட அம்புஜம், பொய், சுத்த பொய். எங்கள் இருவரிடையே இருக்கும் அன்பை கலைத்து பின்பு நீ உள்ளே நுழைய செய்யும் சூழ்ச்சி இது. ஹேமலதா, நீ பெண் அல்ல, பாம்பு, விஷ சர்ப்பம் என்று கத்தினாள். உண்மையை கூறாது மறைத்து வைக்கும் உங்களின் கணவரை போன்ற கிராதகர்கள் இருக்கும் வரை என் போன்ற பெண் சர்ப்பங்கள் சமூகத்திற்கு மிகவும் தேவைத்தான். இதை அறியுங்கள். உங்கள் கணவரின் ஆதரவு எனக்கு தேவையில்லை. உங்களை போன்று நானும் ஒரு விவாகமான ஸ்திரிதான். 2 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீமான் நாகலிங்கம் என்னை மணந்து கொண்டார். உமக்கு துரோகம் செய்ய உமது கணவர் கூசாது முன் வரக்கூடும். ஆனால் என் கணவருக்கு துரோகம் செய்ய நான் முன் வர மாட்டேன். அன்பின் ஆழத்திலிருந்து பிறக்கிறது கற்பு என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்ரீமான் நாகலிங்கத்தின் மீது நான் எல்லையற்ற அன்பு கொண்டிருக்கிறேன். ஆகவே என்னை பற்றிய வீண் கவலையை விட்டு ஒழியுங்கள் என மந்தகாசத்துடன் பதிலளித்துவிட்டு வாயிற்புறம் போக திரும்பினாள். வாயிற்படி என்று சென்ற ஹேமலதா திரும்பி நின்று கொண்டு என் 6 சகோதரியை காதலிப்பதாகவும் மணந்து கொள்ளப் போவதாகவும் சொல்லி அவள் மனதை கவர்ந்து அவளை தன் கையில் கொண்ட பொம்மையாக ஆட்டிவித்துவிட்டு கடைசியில் சமூகம் கலப்பு மனத்தை ஆதரிக்காது எனவும் தம்மை மறந்துவிட வேண்டும் எனவும் துணியுடன் கடிதம் எழுதிய அவருக்கு தைரியம் எத்தனை! 1.5 வருஷங்களுக்கு முன்பு உங்கள் இருவரிடையே திருமண போட்டாவை பத்திரிகையில் பார்த்து என் சகோதரி சோகம் தாளாதவளாய் படுக்கையில் படுத்தவள் எழுந்திருக்கவே இல்லை. விஷயம் தெரியாத உங்களை நான் பழிக்கவில்லை. சற்று முன் சொன்னீர்களே ஒரு வார்த்தை, அதை நான் திரும்ப சொல்லட்டுமா? ஒரு பெண்ணின் கண்ணீரின் மீது கட்டிய காதல் கோட்டை தகர்ந்து விடும் என்ற அந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். என் சகோதரியின் உயிரின் மீது
நான் தங்களுடைய இல்லற சுகம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பழைய காலத்து ரிஷிகளைப் போல இப்போது நான் எதிர் சாபம் இடட்டுமா என்று சிரித்தால் கேலி நிறைந்த குரலில். அம்புஜத்திற்கு சரியான பதில் சொல்ல வரவில்லை. என் கணவர் ஏதோ தவறு செய்திருக்கலாம், ஆனால் உன் கணவரை போன்று அவ்வளவு கேவல நடத்தையுடையவர் அல்ல என்றால் பதில் கதை ஆத்திரத்துடன். என் கணவர் தன் குற்றங்களை ஒப்புக்கொண்டு தைரியமாக சமூகத்தை நோக்கும் வீரர். உங்கள் கணவர் சமூகத்தின் நட்போர்வைக்குள் வாழ வேண்டுமென்ற அல்ப ஆசையினால் தமது தவறுகளை திரும்பி பார்க்க கூட நடுவும் கோழை. அத்தனை பயங்குழியான கணவர் மட்டும் எனக்கு வாய்த்திருந்தால் இத்தனை நாழிகை நான் தங்களைப் போல் கணவனை ஆதரித்து எதிர்வாதம் ஆடுவதை விட்டு சான் கயிற்றில் என் அமைதியை நாடியிருப்பேன் என்று வெறுப்புடன் பதிலளித்துவிட்டு வெளியேறினாள் ஹேமலதா. தன்னை சுற்றியுள்ள பொருள்கள் எல்லாம் கிர் என்று சுற்றுவதை போன்ற பிரமை அடைந்த அம்புஜம் தன் சக்தியெல்லாம் இழந்தவள் போல் தோப்பென்ற நாட்காலியில் உட்கார்ந்து விட்டாள். அத்தியாயம் 33. கோமதி வித்யாலயத்தில் அன்று பிற்பகல் ஒன்று கூடிய உபத்தியாயினிகள் யாவரும் ஒரே சமயத்தில் பேச வேண்டும் என்ற ஆவலினால் துடித்தனர். சில நாட்களாக மல்லி தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த ஆச்சரியமான சம்பவங்கள் வெறும் வாயை மெல்பவனுக்கு ஒரு பிடி அவள் கிடைத்ததை போன்று இருந்தது அவர்களுக்கு. அப்பாடா, சந்திராவுக்கு வந்ததை போன்ற அதிர்ஷ்டமும் வர வேண்டாம், தற்போது அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் துக்கத்தை போன்ற கஷ்டமும் வர வேண்டாம் என்று இந்த பழம் புளிக்கும் என்ற தோரணையில் ஆரம்பித்தாள் வயலட் மேகநாதன். ஜாமீனில் விடுதலை அடைந்த கணவனை தானே நேரில் சென்ற சந்திரா வீட்டிற்கு அழைத்து வந்தாளே என்று ஆரம்பித்தாள் ஜெயலட்சுமி. இந்த துக்கத்தை நாகராஜர் வீட்டவர்கள் எப்படிதான் சகித்து கொண்டார்களோ. மகத்தான அவமானம் அல்லவா ஜெகநாதனின் செய்கை என்று சொன்னாள் கமலா. ஜெகநாதனை பொறுத்தவரை அவன் செய்கைக்கு இந்த தண்டனை வேண்டியதே. சமூகத்தில் ஊழல்கள் செய்து கொண்டு திரியும் காம துரர்களுக்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை இதுதான். ஆனால் சந்திராவை குறித்துதான் என் மனம் பச்சதாபப்படுகிறது என்று முடித்தாள் வயலட். ஜெகநாதன் மேல் கேஸ் ருசுவானால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று கவலையுடன் விசாரித்தாள் சாரதா. என்னை கேள், நான் சொல்கிறேன். என் அண்ணா வக்கீலுக்கு படித்தாலும் படித்தான். எங்கள் வீட்டு பெண்கள் எல்லோருக்கும் இந்தியன் பீனல் கோட் தலைகீழாக நேற்றொரு ஜெகநாதன் செய்திருக்கும் குற்றத்திற்கு 7 வருஷங்கள் கடுங்காவல் கிடைக்கும் என்றாள் ஜெயலட்சுமி. அம்மா, 7 வருஷங்கள் என்றால் அதுவரை சந்திரா என்ன செய்வாள் பாவம் என்ற அனுதாபத்துடன் வினவினாள் கமலா. என்ன செய்வது, விதியை நினைத்து கொண்டு வீட்டிலே அழுது கொண்டு கிடப்பதுதான் வழி என்றாள் ஜெயலட்சுமி கடுமையாக. ஒரு சமயம் துக்கத்தை மறக்க பழையபடி உபத்தியாயினி வேலை செய்ய புகுந்தாலும் புகுந்து விடுவாள் என்றாள் வயலட்டு. துக்கத்தை மறக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாளானால் மறுபடியும் இந்த உபத்தியாயினி வேலையை ஏற்றுக்கொண்டு கோமதி வித்யாலயத்தில் மட்டும் நுழைய மாட்டாள் என்பது நிச்சயம். கிராமங்களுக்கு சென்று ஏதாவது பொதுஜன ஊழியத்தில் ஈடுபடக்கூடும் என்றாள் கமலா. ஒரு சமயம் மாதர் சங்கத்தின் சார்பாக விவாகரத்து மசோதாவை ஆதரித்து பிரசங்கள் செய்யக்கூடும் என்று சிரித்தாள் சாரதா. போதும் போங்கள், உங்கள் கற்பனைக்கு தான் எத்தனை கால்கள், எத்தனை ரெக்கைகள், எத்தனை வேகமாக முன்னேறி கொண்டு போகின்றன. நீங்கள் எல்லாம் சொல்கிறபடி அவள் செய்யாது கொஞ்சம் பணத்துடன் அவள் பிறந்தகம் சென்று கிருஷ்ணாராமா என்று பகவத் நாமத்தை சொல்லிக்கொண்டு காலம் கழிக்கலாம் என்று கூறிய கற்பகத்தை நோக்கி மற்றவர்கள் கைத்தட்டி சிரித்தார்கள். நாகரிக நாரிமணியான சந்திராவை கர்நாடக பாட்டியம்மாள் என்று நினைத்து கொண்டாயாக்கும் என்று சிரித்தாள் ஜெயலட்சுமி. வட துருவத்திற்கும் தென் துருவத்திற்கும் இடையே வியாபித்திருக்கும் விஸ்தீரணத்தில் உள்ள ஸ்திரீகளின் மனோதத்துவத்தை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் எல்லாம் ஒரே மாதிரியானதுதான் என்பது புரியும். பட்டிக்காட்டு பாட்டியையும் பட்டினத்து நாகரிக நங்கையையும் பேதப்படுத்தி காட்டுவது முகப்பவுடரும் உதட்டு சாயம் போன்ற வெளி தோற்றங்களும் என்றால் கோபத்துடன் கற்பகம். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நாகரிகம் அணிந்த ஒரு ஸ்திரியின் மனப்பான்மையும் கர்நாடக மூட பழக்கங்களினால் கட்டுப்பட்டு பெண்ணின் மனப்பான்மையும் ஒன்று என்பது அபத்தம் என கூறினாள் ஜெயலட்சுமி. கற்பகம் சொல்வதை நான் ஆமோதிக்கிறேன். நாகரிகத்தினால் பண்பு அடைந்து விட்டதாக நாம் வெளிப்பார்வைக்கு நடிக்கிறோமே தவிர உண்மையில் ஆதாமும் ஏவலும் இருந்த நாட்களில் ஸ்திரியின் இருதயம் எப்படி இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றும் கலையுணர்ச்சி, கவிதை உணர்ச்சி, இலக்கிய உணர்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி இவைகளால் பண்படைந்த ஸ்திரியின் இருதயமும் இருக்கின்றது. பொறாமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல்
போன்ற உணர்ச்சிகள் அன்று ஏவாளின் இருதயத்தில் குடியிருக்கத்தான் செய்தன. இன்றும் ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த உணர்ச்சிகள் ஆட்சி செய்கின்றன. பனிக்கட்டிகளினால் சூழப்பட்டு இயற்கையின் கொடுமையின் நடுவிலே வாழும் எஸ்கிமோ ஜாதி பெண்ணும் கோமதி வித்யாலயத்தின் உபத்தியாயினி ஆகிய நானும் மனப்பான்மையை பொறுத்தவரை ஒரே வர்க்கத்தினர் என்று தன் பிரசங்கத்தை முடித்தாள் வயலட். அது சமயம் பரபரப்பாக சகோதர உபத்தியாயினியான ஜானகி நுழைந்து இந்த அதிசயத்தை கேளுங்கள் என்று கூக்குரலிட்டாள். அடுத்த கணம் எல்லோரும் அவள் பக்கம் திரும்பி கவனித்தார்கள். ஸ்ரீமதி ஹேமலதா நாகலிங்கமும் ஸ்ரீமான் நாகலிங்கமும் தமது விவாகத்தின் சார்பாக நண்பர்களுக்கு இன்று சாயங்காலம் ஒரு தேநீர் விருந்து அளிக்கிறார்களாம். அதற்கு நமக்கெல்லாம் அழைப்பு வந்திருக்கிறது என உரத்த குரலில் பேசிய ஜானகி தன் கையில் இருந்த அழைப்பு பத்திரிகை கட்டை மேஜை மீது விசிறி போட்டாள். இந்த திடுக்கிடும் விஷயத்தை கேள்விப்பட்ட உபத்தியாயினிகள், ஹேமலதா இங்கிருந்து ராஜினாமா செய்தது நாகலிங்கத்தை விவாகம் செய்து கொள்ளவா? இது என்ன கூத்து என்று ஒரே சமயத்தில் கத்தினார்கள். ஆமாம், ரகசியமாக இருவரும் ரிஜிஸ்டர் விவாகம் செய்து கொண்டார்களாம். நாளை அதை பற்றி பகிரப்படுத்தவே நமக்கு இந்த அழைப்பு என்று முடித்தாள் ஜானகி. விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தை போன்ற ஏதோ ஒரு மகிமை கோமதி வித்யாலயம் கணக்கு உபத்தியாயினி ஆசனத்திற்கு அமைந்திருக்கிறாற் போல் இருக்கிறது. அதில் உட்காரும் உபத்தியாயினிகளுக்கு டக் டக் என்று விவாகம் நடந்து விடுகிறதே. அடுத்தபடி அதில் உட்காரப் போவது நம்மள் யாரோ என்று கண்ணை சிமிட்டி கொண்டு சிரித்தாள் சாரதா. கல்யாணம் நடக்கும், பின்னால் கணவன் ஜெயிலுக்கு போவான் என்ற துரதிருஷ்டமும் அந்த ஆசனத்தின் மகிமையாயிருந்தால் அப்பப்பா நமக்கு வேண்டாம், அது இந்த வாழ்வே போதும் என்று முடித்தாள் ஜெயலட்சுமி. இதற்குள் வகுப்பு துவங்கும் மணி கனகனவென்று ஒலித்தது.